கொள்ள வேண்டும். பிறந்த நாள் விழா அப்படின்னு நம்ம சொல்றது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த நாள்காரர்கள் ஒரு புத்தாடை உடுத்திருப்பாங்க. திருமண விழால திருமண வீட்டுக்காரர்களை பார்த்தோன்னே அடையாளம் தெரியல. ஆனா இந்த விளையாட்டுக் கழகம் இந்த விளையாட்டு விழாவை நடத்துகின்ற நண்பர்கள் மரியாதைக்குரிய செல்வகுமார், செல்வநாயக பிரபு, அவங்க ஒரு புதிய ஒரு சிந்தனையோட தான் விளையாட்டு வீரர்களை அணுகணும்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு சீருடை, எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு விளையாட்டு என்கின்ற சிந்தனையில ஒன்று சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறத இங்க பிரதிபலிக்கும் விதமாக இந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு புத்தாடையை ஒரு விளையாட்டுக்கான அந்த சீருடை தான் அது. அதை வழங்குவதில் சுப்ரீம் ஃபயர்வொர்க்ஸ் நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகின்றது என்று சொல்லி இந்த விளையாட்டு வீரர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மரியாதைக்குரிய விளையாட்டு வீரர்களுக்கு அறிவிப்பு. செல்வமணி மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. ஒரு உற்சாகமான கரக அந்த செல்வமணி செல்வகணேஷ் நந்தா இங்க கொடுக்குற மாதிரி ஒரு நிமிஷம் பாருங்க. நீங்க பாருங்கண்ணா, ராஜ்குமார் இங்க இங்க மாரியப்பன் மாரிசெல்வம் அவர்களை நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் அன்போடு அழைக்கின்றது. வில்சன் அபி அங்க பாருங்க. வில்சன் அபி அவர்களை தொடர்ந்து முத்துக்குமார் காளி, முத்துக்குமார் காளி, கணேசன் அருண் கார்த்தி, விளையாட்டு கழகத்தினுடைய விளையாட்டு வீரர் அண்ணாச்சி சிதம்பரக்கணி அண்ணாச்சி சங்கர் அண்ணாச்சி இங்க ஒரு பாரு. ஓகே அங்க பாரு. வர்றீங்க பாரு, சிவப்பு கலர். அடுத்து ராம்குமார் அவங்க ரெண்டு பேரும் என்ன நானும் எல்லாரும் உள்ள வாங்க. ஓகே, அடுத்ததாக நடுவர்கள் ராஜேந்திரன் சார் அவர் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக நாகராஜ் சார், நாகராஜ் சார் அடுத்ததாக அன்பு செல்வன், அவங்க வந்திருக்காங்களா? சேர்மா வரலையோ? அடுத்து கோல்டன் ஸ்டார் பாண்டியன். ஓகே,
நன்றி. விளையாட்டு வீரர்களுக்கான அடுத்ததா நம்ம சீனனை பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க எல்லாரும் அவங்களுக்கான உடையை மாத்திக்கிட்டீங்கன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கிறதுனால கம்பல்சரி எல்லாரும் அவங்களுக்கான உடையை மாத்திடுங்க. அடுத்து பர்த்டே செலிப்ரேட் ஒரு 5 நிமிஷம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க. ஆனா இந்த விளையாட்டு சிந்தனை இருக்கிறதுனால அதை விளையாட்டாக கொண்டாடணும். அதை 4 பேர் நாங்களா இங்க விளையாடலாம், நாங்களா ஒரு கேக் வெட்டலாம். அதை தாண்டி இங்க எல்லாரையும் வர சொல்லுதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஏதாவது ஒரு வகையில அது ஒரு சிறிய ஒரு விதையாக இருக்கணும். அந்த விதை ஆலமரமாக மாறணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அதுக்கான முயற்சி தான் இந்த அண்ணனுடைய. நாங்க எல்லா இடத்துலயும் அதை கொண்டாடிட்டே தான் இருந்திருக்கோம். அலுவலகத்துல அங்க விளையாட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஆபீஸ்லயே இருக்கும். அதை தாண்டி நண்பர்கள் விளையாட்டு கழகத்தில் இதை கொண்டாடுவதில் நண்பர்கள் விளையாட்டு கழகம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. ஒரே ஒரு விஷயத்த பிறந்த நாள் அப்படின்னு சொல்றப்ப எல்லாருக்குமே கல்யாண மேடையில பாத்தீங்கன்னா மணமகள் மணமகன் அவருடைய குடும்பத்தாரெல்லாம் எல்லாருமே அறிமுகப்படுத்துவாங்க. பொண்ணு என்ன செய்யறாங்க, மாப்பிள்ளை என்ன செய்யறாங்க, பொண்ணோட குடும்பத்தார் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரியான ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாங்க பாக்குறோம். ராஜவீதி ரதத்தில் வருகிறான் ராமன். பாக்குறவங்களெல்லாம் கேட்கிறான், மலை நலமா மக்கள் நலமா மகிழ்ச்சியுடன் நகர்கிறதா வாழ்க்கை அப்படின்னு கேட்கிறான். ஏன் ஒரு மன்னன் பாக்குறவங்க எல்லாம் கேட்கிறாங்கன்னா அதை ஒவ்வொரு மனிதர்களையும் அதை ஒவ்வொரு விதமான ஒரு விளக்கமாக சொல்லுவாங்க. வடமொழி சொல்லுது சௌலபியம் அப்படின்னு சொல்லுது. அழகு தமிழ் எளிவந்த தன்மை அப்படின்னு சொல்றது. அன்னை ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பட்டாசு கம்பியிலிருந்து நம்ம எல்லாருக்குமே வெவ்வேறு விதமான அடையாளங்கள் இருக்கும். அந்த அடையாளங்களை செயல்படுத்துறது கஷ்டமா இருக்கும். இவங்க பிறருக்கு உதவுவாங்க, பிறருக்கு சொல்லுவாங்க. அரசியல்வாதிகளோ மற்றவர்களையோ சொல்லும் பொழுது எப்படியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கான ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும். நீங்க இந்த உதவி பண்ண மாட்டீங்களா, அந்த உதவி பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி அந்த மாதிரியான சூழல்ல அதை செல்வகுமார் கிட்ட கேட்டேன். ஆனா ஏதாவது சொல்லணும், எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிடுவா, இல்ல நீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு. மிகச்சரியான ஒரு நேரம் தவறாமை. அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா 7 மணினா 7 மணிக்கு இருப்பாரு. நாளைக்கு மழை பெய்யுதா வெயில் அடிக்கல எதுவுமே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அவங்க அதை செஞ்சாங்க. நான் கிளம்பவே இல்லை. ஆனா அப்படியான நீங்க ஒரு கடவுள் ஆசீர்வதிக்கணும்னா அதுக்கு சில தகுதிகள் இருக்கு. அந்த தகுதிகளை இறைவனை கொடுப்பாங்க. நாம் அதை நோக்கி போகணும். அண்ணனுடைய குணம் அதுதான். கேட்டவங்களுக்கெல்லாம் செய்யணும்னு நினைப்பாங்க. அலுவலகம் என்பதை தாண்டி அதை யோசிக்கிறேங்கிற வார்த்தையே வராது. நம்ம ஒரு விளையாட்டு போட்டி நடத்தணும், எல்லாரையும் வர வைக்கணும் அப்படின்னு சொன்னப்ப அவருக்கே தெரியல இது நம்மளுடைய பிறந்தநாள் விழாவைத்தான் நீங்க கேட்கிறாங்கிறதே அவருக்கு தெரியல. இல்ல நம்ம செஞ்சிருவோம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் உங்களுடைய என்னப்பா நானா அவர்கள் அதுக்கு ஒரு நல்ல மனம் வேணும். அந்த பணம் செலவழிக்கணும். பணம் இப்ப பொது வாழ்க்கையில இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் எந்தெந்த செலவை குறைக்கலாம், எதெல்லாம் கம்மி பண்ணணும்னு பாருங்க. இதெல்லாம் மாத்திரலாமா? ஒரு விளையாட்டு வீரர்கள் வரதான் இங்க இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்களும் அர்ப்பணிப்புணர்வு நாம பார்த்திருக்கோம். இந்த விளையாட்டு மட்டும்தான் மின்னொளி விளையாட்டாக மாத்தி இருக்காங்க. விடிய விடிய முடிச்சிருக்கு. நம்ம சமையல்காரனா விடிய விடிய முடிச்சிருந்து சாப்பாடு பண்றதுக்கு. ஆனா அந்த விளையாட்டு அவர்கள் அந்த விளையாட்டுக்கு அர்ப்பணிக்கிறது தான். அவர்கள் அந்த ஆர்வம் இருக்கிறவங்க விளையாட கூப்பிட்டா வருவாங்கல்ல, அவர் அதை நிறைவு செய்யல. நண்பன் செல்வகுமார் அவங்களுக்கு ஒரு புது ஆடை. நம்ம பிறந்தநாள் கொண்டாடுறோம், பிறந்தநாள் கொண்டாடுறவங்க பிறந்தநாள்காரங்க தான் புது ஆடை கொடுப்பாங்க. அவர்களுக்கு கொடுக்கணும். இந்த ஆடை தன்னை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுமானா கிடையாது. ஆனா அது ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுப்பதில் தான் இன்னும் மகிழ்ச்சி. அதுதான் அண்ணன் சுப்ரீம் சீனிவாசன் அவர்களுடைய அந்த ஒரு பிறந்த நாளை கொண்டாடுவதில் நண்பர்கள் விளையாட்டு காலம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. நீங்க எல்லாரும் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லி இந்த பிறந்த நாள் விழாவினுடைய உச்சகட்ட நிகழ்வாக இந்த கேக்க அண்ணா வெட்டுமாறு அவரை அன்போடு அழைக்கின்றோம்.
சார்பாக கோல்டு ஸ்டார் நண்பர்கள் அனைவரும் அண்ணன் செல்வரம் அவர் பிறந்த நாளை சிறப்புடன் இருக்கும்படி கேட்டுக்கொண்டு எங்கள் சார்பாக இந்த முன்னாடியை போட்டுகிறோம். அவர் 100 வாழ வாழ்த்துகின்றோம். அண்ணாச்சி கிருஷ்ணமூர்த்தி அண்ணாச்சி அவர்களை இந்த விளையாட்டு போட்டியை ஆரம்பிக்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இரண்டாவது திறனில் இன்றைய பிறந்த நாள் கொண்டாடுகின்ற மரியாதைக்குரிய சீனியனை அவர்களை அவரை அழைக்கின்றோம். அண்ணாச்சி சிதம்பர கண்ணாச்சி
அண்ணாச்சியை வந்து விளையாட்டு வீரர்களுக்கு அறிமுகப்படுத்தவும் விளையாட்டு போட்டியை துவக்கி வைக்க வருமாறு சீனியர் அழைச்சிட்டு போங்க. இரண்டாவது திடல்ல மூணாவது திடல்ல ஆரம்பிச்சிடலாமா? நடுவர்கள் ரெடியா இருக்கீங்களா? எங்களது நண்பர் விளையாட்டு கழகத்தினுடைய நண்பர் அண்ணன் தலைவர் கண்ணன் அவர்கள் அண்ணாச்சி அழைச்சிட்டு போய் வீரர்களையும் நடுவர்களையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து இந்த விளையாட்டு போட்டியை ஆரம்பிக்க வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
ஒரே புள்ளியை பெற்றிருந்தால் அவர்களுக்கிடையே 3 புள்ளிகளுக்கான போட்டி நடைபெறும். அதன் அடிப்படையில் முதல் 2 வரிசைப்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தோம். அது இப்போ கணேசன் பார்ட்னரும் மாரியப்பன் பார்ட்னரும் 2 பேரும் சரியான பாயிண்ட் எடுத்ததுனால அவங்களுக்கு இடையே
நகரமன்ற தலைவர் SRS மாதவன் அவர்களையும் இந்த விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைக்க அன்புடன் வரவேற்கின்றோம். எங்களுடைய நண்பர் விளையாட்டு கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர் அண்ணாச்சி ராஜாராம் அவர்களை அண்ணாச்சி
விருந்தினருக்கு நினைவு பரிசு அண்ணன் சேதுருங்க கண்ணனே சொல்லுக்குமார் எங்க போங்க அங்க போங்க அண்ணா இங்க மரியாதை செய்வார்கள். தம்பி ஒரு விளையாட்டு வீரர் தான். அவங்க மிகச்சிறந்த ஒரு அந்த செட்டில் பிளேயர். அவங்க இன்றைக்கு காலையில் விளையாட்டுக்கு அவங்க நேரம் ஒதுக்கிக்கிட்டு இருக்கிறவங்க தான். அவர்களையும் வரவேற்பதில் நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் பெருமை கொள்கிறது. என்ற எங்களுடைய நண்பர் இந்த இடத்துக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த விளையாட்டுத் திடலுக்கு வந்தது இன்னமும் ஒரு மகிழ்ச்சியாக நாங்கள் நினைக்கின்றோம். அவர்களை எங்களது நண்பர்கள் விளையாட்டுக் கழகத்தினுடைய அவருக்கு ஒரு நினைவு பரிசு நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் சார்பாக. இந்த லட்சுமி காலனி குடியிருப்பு எங்களுடைய மரியாதைக்குரிய சுப்ரீம் பயர்ஸினுடைய அதிபர் அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கு அருமை தம்பி செல்வ விநாயக பிரபு அவர்கள் உங்களெல்லாம் கூப்பிட்டா நீங்க எங்களை கூப்பிடணும்பா. நீங்களா போய் நின்னீங்கன்னா ஒரு காமராஜர் புத்தகம் வச்சிருந்தா போன வட்டமும் புத்தகம் கொடுத்தீங்க. அது அந்த போட்டோ காட்டுறதா நீங்க கேட்கணும். மிக்க மகிழ்ச்சி. இந்த தைத்திருநாள் விழாவையும் அவர் இந்த நண்பர்கள் விளையாட்டுக் கழக நண்பர்களையும் அவரை வாழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். வந்து நம்முடைய மேடை நம்ம பாசமிகு அண்ணாச்சி எம்எல்ஏ அண்ணாச்சியுடைய ஃபண்டில் கட்டப்பட்டது. இதை நல்லா அழகாக நல்லா சிறப்பாக பயன்படுத்திய உங்களுடைய டீமுக்கு முதல்ல நன்றியை தெரிவிக்கிறேன். அதேமாதிரி லட்சுமி காலனி குடியிருப்பு சங்கம் அவங்களுக்கும் அந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த டோர்னமெண்ட்டு உண்மையிலே செமிஃபைனல் பார்க்கும்போதே ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. இந்த ஒரு அண்ணாச்சி இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்துருப்பார் போல, அந்தளவுக்கு ஆன்னு ஒரு கற்றுனாரு. அந்தளவுக்கு ஒரு எக்ஸைட்டிங். அந்த பால் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சில டேக்குன்னு எல்லாம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபைனலும் கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது எந்த வித ஐயப்பாடு இல்லை. எனக்கு கோலப்போட்டி வச்சுருக்கோம், நாங்கள் ஆரம்பிக்கணும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக விழா ஏற்பாடு நான் தான் பண்ணியிருக்கேன். ஒரு முக்கியமான இடத்துல நான் இருக்கணுங்கிறதுனால கொஞ்சம் நான் விடைபெற்றிருக்கேன். இந்த டோர்னமெண்ட்டை பற்றி ஒரு 2-3 வார்த்தைகள் மட்டும் நான் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த கேமை பற்றி விளையாடுறவங்களுக்கு அந்த கேமை பற்றி அருமை ரொம்ப தெரியும். நம்ம வீட்டில் கூட சொன்னோம்னா அந்த விளையாடுக்கு டோர்னமெண்ட் சொன்னால் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே டோர்னமெண்ட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிளேஸ் தான் தெரியும். நம்ம பார்ட்னர் யார், நம்ம யார் எதிர்த்த ஆப்பனண்ட் யார், நம்ம எந்த டீமில் போகிறோம், நம்ம கப்பு வாங்குறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வியூகம்லாம் அமைப்போம். அந்த அமைப்பில் இந்த டோர்னமெண்ட் விளையாடுற ஆளுகளுக்கு பிளேயருக்கு தான் அதோடைய ரசனைகள் புரியும். ஏன்னா பிளேயராக இருக்கும்போது எனக்கு அந்த இது இருக்கும். ஏன்னா நான் முந்திலாம் டோர்னமெண்ட் விளையாடும்போது எனக்குலாம் ஒரு வாரம் தூக்கம் வருது. ஐயோ டோர்னமெண்ட்டு யார் இவர் நம்ம ஏற்று இப்படி போடுவாங்களா, யார் குவார்டர் ஃபைனல் வருவா, யார் செமிஃபைனல் வருவா, யார் ஃபைனல் வருவான்னு சொல்லி ரொம்ப ஒரு த்ரில்லிங்கோட தான் இருக்கும். அந்த பிளேயருக்கு தான் அதோடைய அருமை ரொம்ப ரொம்ப தெரியும். அதே மாதிரி நீண்ட காலமாக நம்ம இந்த இடத்துல நம்ம பிளேயர்ஸ் விளாண்டுட்டு இருக்கீங்க, நம்முடைய நண்பர்களாக விளாண்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம பிஎஸ்எல் ஆஃபீஸ்க்கு எடுத்து விளாண்டுட்டு இருக்கீங்க. விளாடக்கூடிய நண்பர்கள் என்னென்னா ஒரு நான் அனுபவ ரீதியாக நான் சொல்கிறது என்னென்னா விளாட எங்கன்னா ஒழுக்கம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒழுக்கமான ஆளுகள் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல விளையாட்டு நல்லா சிறத்தன்மையாக இருக்குது. ஒரு ஆட்டோமேட்டிக்காக நானும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பார்க்கும்போது நம்ம அவுட்டு ரைட்டு இதெல்லாம் சொல்லி விட்டு கொடுக்குற தன்மையை நம்ம லைஃப்லேயும் இதே நிறையா வருது. நான் இதை நான் கற்றுக்கிட்ட ஒரு உண்மை. அதனால் அதே மாதிரி இன்னொன்று ரொம்ப அதிகமாக சொல்லலாம், அரசியல் கலக்காமல் விளையாட வைக்கிறீங்க. ஏன்னா பெரியவங்களிலிருந்து சின்னவங்க வரைக்கும் இல்லை, ஏன்னா எக்ஸ்ட்ரா நிறைய உருவாக்குறீங்க, பெரியவங்க இடம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு அரசியல் ரீதியாகவும் கரெக்டாக எல்லாத்தையும் பெரியவங்க அரவணைச்சி கொண்டு வரீங்க. இதோடைய தன்மையை பார்க்கும்போது கண்டிப்பாக அவருடைய கேமுடைய தன்மை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறது
ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய கேம் இன்னும், ஏன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கு தான் விளாட்றோம். இப்போ நம்ம கப்புங்கிறது வந்து ரெண்டாவது, அது கப்புங்கிறது வந்து இன்னைக்கு வாங்குவோம், நாளைக்கு இன்னொரு பிளேயர் வாங்குவாங்க. ஆனால் நம்ம உடலுடைய ஆரோக்கியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம கேமை கடைசியில் விடக்கூடாது. ஏன்னா ஊரில் விளையாடும்போதுலாம் அந்த கேம் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா விரலுடைய அட்டியை பார்த்தீங்கன்னா நான் கூட நினைக்கிறேன் என்ன இவ்வளோ வேகமாக இப்படி கை இப்படி தாங்குதுங்கிற மாதிரி ரொம்ப யோசிச்சு இது பண்ணேன். ஆனால் அதையும் பிடிச்சி விளையாடும்போது கண்டிப்பாக ஏதோ இன்ஜூரி ஆகும். நல்லா உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. உங்கள் கை கால் எல்லாம் அதிக நாள் விளையாடணுங்கிறத இந்த நேரத்தில் நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன். நான் கோலப்பட்டிக்கு கிளம்புறேன். உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ராஜுவரனை பற்றி கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஏன்னா விளையாட்டு மேம்பாட்டு அணியில் வந்து அண்ணன் எனக்கு குரு. எனக்கு வந்து குருங்கிறது எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறேன். அரசியலையும் அண்ணன் ஒரு சில விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. விளையாட்டு அணிலையும் ரொம்ப இணைஞ்சு இருக்காரு. நானும் அண்ணனும் அந்த தம்பி வந்துட்டோம்னா அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அண்ணனையும் அந்த நேரத்தில் கொஞ்சம் வாழ்த்துக்கிறேன். பெரிய நன்றி, வணக்கம். எளிமையான ஒரு குணம், யாரு போனாலும் அணுகுவாங்க, யாரையும் ஒரு எதிர்குறல் இருக்காது. ரொம்ப ஒரு இந்த இந்த இடத்துல அவங்க இருக்கிறதுக்கு காரணமே அவருடைய இயல்பான குணம் என்று சொல்லி மரியாதைக்குரிய அண்ணாச்சி ஏஆர் சீனிவாசன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தைப்பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிகாய் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் சார்பாகவும் சுப்ரீம் ஃபைரோஸ் சார்பாகவும் இணைந்து நடத்தக்கூடிய சூப்பர் கண்டிகாய் போட்டியினுடைய நிகழ்ச்சியை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தம்பி மாதவன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கக்கூடிய தம்பி ராஜகுரு அவர்களை, சிறப்பு விருந்தினர்கள் மலையரசன் அவர்களே, சண்முகநாதன் அவர்களே, முத்துராமன் அவர்களே, தில்லைநாதன் அவர்களே, காலை 7 மணிக்கு இந்த போட்டியினை துவக்கி வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுப்ரீம் ஃபைரோஸினுடைய நிர்வாகி அருமையன் சீனிவாசன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் இந்த விருதுநகர் ஃப்ரெண்ட்ஸ் கிளப்பினுடைய நிர்வாகிகள் தலைவர் கண்ணன் அவர்களே, செயலாளர் செல்வகுமார் அவர்களே, பொருளாளர் சரவணன் அவர்களே மற்றும் எங்களோடு வருகை சிறப்பித்துக் கொள்ளக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகளை, இந்த பகுதிவாழ் மக்களை அனைவருக்கினுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, விருதுநகரை பொறுத்த மட்டில் பொழுதுபோக்குக்காக பார்க்குகள் இல்லை என்று சொல்லி ஒரு காலத்தில் இருந்துச்சு. இந்த ஆட்சியை பொறுப்பேற்றவுடன் இந்த 4 ஆண்டு காலத்தில் அந்த விஎன்பிஆர் பார்க்கை எப்படியா செயல்படுத்தினால் பொழுதுபோக்குக்கு விருதுநகருக்கு ஒரு இடம் இருக்குது, ஒரே இடம் தான், பெரிய பார்க்கு. அதற்கு பின்பு இந்த பார்க்கை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ரெடி பண்ணி கொடுத்தோம். அதற்கு பின்பு நம்ம எம்எஸ்பி ராஜா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பார்க்கை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இது மட்டும் போதாதுன்னு நினைக்கிறோம். விருதுநகரில் வந்து இன்னும் வளர்ச்சியடைந்த பகுதியாக வந்துகின்ற காரணத்தால் நமக்கு பொழுதுபோக்குக்காக மக்களுக்கு மற்ற மாநகராட்சிகள் இருக்கிற போது பெரிய பெரிய இடங்கள் இல்லை. ஒன்லி விருதுநகரில் வந்து விஎன்பிஆர் பார்க்கு தான். அதை இப்போ ஓரளவு மக்கள் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பாக நாங்கள் செய்து கொடுத்திருக்கின்றோம். பொதுவாக விளையாட்டை பொறுத்த மட்டில் இந்த அரசு, தமிழக அரசு, மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அரசு முக்கியத்துவம் கொடுக்குது. கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த துறைக்கு முதலமைச்சருடைய பையன் உதயநிதி அவர்களே அமைச்சராக நியமித்திருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, விளையாட்டு வந்து ஒரு முக்கியமானது. உடற்பயிற்சிக்கும் அது தேவையானது தான். உடல்நலத்தை காக்கக்கூடிய வகையில் தினசோறும் ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவளை என்கரேஜ் பண்ணால் அவருடைய விளையாட்டும் தாழ்ந்தது. இந்தியாவுடைய தமிழகம் சிறந்து விளங்கும். அவருடைய விளையாட்டு வீரர்களுக்கும் உடல்நிலையும் சீராக இருப்பதற்காக நமது முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுக்கு, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். உலக அளவில் நடத்தக்கூடிய விளையாட்டுப் போட்டிகளை கூட தமிழகம் நடத்தக்கூடிய வகையில் இன்னைக்கு முன்னேறி இருக்கின்றது. தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஒரு பெரிய விளையாட்டுப் போட்டியை நடத்துகிறாங்க. அப்படி அது மேலே நாடுகளோடு நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் கேட்டாங்க, இந்தியாவில் நடத்த முடியாது. பிறகு தமிழக முதலமைச்சர் நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லி அந்த விளையாட்டை மகாபலிபுரத்தில் நடத்தி சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். அதே போன்று எங்களுடைய இயக்கத்தில் விளையாட்டு அணிக்குன்னு ஒரு அணியை உருவாக்கிட்டாங்க. முன்னாடிலாம் இளைஞர் அணி இருக்கும், மாணவர்கள் இருக்கும், மகளிர் அணி இருக்கும்.
இப்போ விளையாட்டு அணிக்குன்னு சொல்லி ஒரு அணியை உருவாக்கி அந்த அணிக்கு வந்து தலைவராக மாநில அளவில் நமது முன்னாள் அமைச்சர் முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மாறன் அவர்களை தலைவராக நியமனம் செய்திருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்லா மாவட்டத்திலையும் அந்த அணி சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. இந்த வடக்கு மாவட்டத்துக்கு தலைவராக ராஜூர் இருக்காரு. நாங்கள் இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு நாங்கள் எல்லா ஊர்லையும் ஒன்றிய அளவில் நகர அளவில் இந்த விளையாட்டு போட்டியை நடத்தி இப்போ ஒன்றிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்கு. பொங்கலுக்கு முன்னாடி அந்த மாவட்ட அளவில் நடந்து அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில அளவில் முதலமைச்சர் முன்னிலையில் அந்த விளையாட்டு போட்டி நடத்தி பரிசு கொடுக்கக்கூடிய வகையில் இந்த விளையாட்டு அணி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. நமது துறையின் சார்பாக விளையாட்டுத்துறையின் சார்பாக நமது முன்னாள் இங்கேருந்து கலெக்டராக இருந்தார் நாகராஜ ரெட்டி அவர் தான் அங்கே பெரிய ஆஃபீஸராக போட்டு வச்சுருக்கோம். இந்த விளையாட்டுத்துறை எப்படியெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதில் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விருதுநகரை பொறுத்த மட்டில் அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய துறையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இன்றைய தினம் இந்த பொங்கல் விழாவை நானும் கலந்து கொண்டு இந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமும் ஆக்கம் அளிக்கக்கூடிய அவரை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி வணக்கம். அதுக்கு ஒரு சிறப்பு சிரிப்பு வச்சிருப்பாங்க தம்பி. ஒரே ஒருத்தரை வந்து இங்கே கௌரவம் ராஜோகனே ஒரு வாழ்த்துறை கண்டிப்பாக சொல்லணும். நானே இருங்க வரேன், இங்கே இருங்க. வணக்கம். இந்த தைப்பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பிரின்ஸ் டெக்னிக்கல் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாகவும் சுப்ரீம் பைரவ் சார்பாகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த டெக்னிக்கல் போட்டியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற என் பாசத்துக்குரிய அண்ணன் KR சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், என் பாசத்துக்குரிய தம்பி SRS மாதவன் நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பாக தொடங்கி வைத்து சுப்ரீம் சீனிவாசன் சார் அவர்களுக்கும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் டெலிவிருக்கிற குழுப்பின் நிர்வாகிகள் நான் பாசத்துக்குரிய அண்ணன் கண்ணன் அவர்களுக்கும், செல்வகுமார் அவர்களுக்கும், சரவணன் அவர்களுக்கும் மற்றும் அவரது நிர்வாகஸ்தர்களுக்கும், சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கும், அதை காண வந்திருக்கின்ற பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான விளையாட்டு. இந்த விளையாட்டை சிறப்பு இந்த தொடங்கி வைக்கிறதுக்கும் இந்த வீரர்களுக்கு பரிசு கொடுக்கிறதுக்கும் எங்களை அமைச்சதற்கு உங்களுக்கு முதல்ல இந்த விளையாட்டு கமிட்டிக்கு நாங்கள் முதல்ல நன்றியை தெரிவிக்கிறோம். எல்லா இடங்கள்லையும் பொங்கல் திருவிழா முன்னிட்டு விளையாட்டு போட்டிகள் சிறப்பாக நடைபெற்று இருக்கு. எல்லா கபடி போட்டி, கிரிக்கெட் போட்டி, எல்லா இடங்களையும் நீங்கள் பார்க்குற இடங்கள் பூராமே நல்லா சிறப்பாக நடந்து கொண்டுட்டு இருக்கு. விளையாட்டு வீரர்களுக்கு இயற்கை கூட வெயில் அடிக்காமல் சிறப்பாக அவங்களுக்கு புறப்படுத்திட்டு இருக்கு. நல்லா விளையாட்டும் பார்த்தீங்கன்னா 2 டீமும் அதாவது ப்ரொஃபஷனல் விளையாட்டுக்காரங்க ஒரு நம்ம டிவியில் பெரிய லெவலில் ஸ்டேட் லெவலில் பார்க்குறது, நேஷனல் லெவலில் பார்க்குற அளவுக்கு இந்த விளையாட்டு வீரர்களுடைய தகுதி மிகவும் சிறப்பாக இருக்குது. நீங்கள் தம்பி சொன்ன மாதிரி நீங்கள் தொடர்ந்து விளையாடணும், உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காவது விளையாடணும். நான் உங்களோட காலையில் வாக்கிங்கில் எல்லா நண்பர்களையும் நாங்கள் சந்திக்கும் போது நாங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் விளையாட்டை பற்றி பேசுவோம், எல்லா பொது காரியங்களை பற்றி ரொம்ப பேசுவோம். இருந்தாலும் இந்த தம்பி சொன்ன மாதிரி நீங்கள் உடலுக்கும் மனசுக்கும் ஆரோக்கியம். 2வது, நம்ம எல்லாத்தையும் தாண்டி மதமும் இல்லை ஜாதியும் இல்லாத ஒரே இடம் இந்த இடம் தான். எங்கே போனாலும் ஒரு மதம் இருக்கும், எங்கே போனாலும் ஒரு ஜாதி இருக்கும். ஆனால் யார் எதிர்த்து விளையாடுற எது ஜாதி தெரியுமா, பக்கத்து விளையாடுற எந்த மதத்துக்காரன் தெரியுமா, எதுவும் தெரியாமல் கலந்து விளையாடுற ஒரே வேர்வை சிந்துற இடம் இந்த கிரவுண்டு தான். அதனால நீங்கள் அனைவரும் இந்த விளையாட்டு வீரர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கணும். இனி உங்களுக்கு பின்னால் வர வீரர்களை நீங்கள் உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் போது இன்னும் இந்த இடத்துல ரொம்ப பிளேயர்ஸ் வருவாங்க. அடுத்த வட்டம் வரும்போது ரொம்ப டீம் நீங்கள் விளையாடணும். அண்ணன் தலைமையில் மறுபடியும் நீங்கள் ப்ரைஸ் கொடுக்கணும், தம்பி தலைமையில் ப்ரைஸ் கொடுக்கணும். நான் எங்களுக்கு அந்த கலந்துக்கிற வாய்ப்பை நீங்கள் அளிக்கணும்னு சொல்லி நான் மனதார வேண்டி கேட்டுக்கிறேன். வேறு எந்த உதவி என்னாலும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சண்டை சொன்ன மாதிரி எல்லா விளையாட்டு வீரர்களுக்கு நம்ம CM பயனையே போட்டாங்க லிஸ்டாக.
அதனால விளையாட்டுத்துறையை ரொம்ப ஊக்குவிக்கிறாங்க. நீங்கள் என்ன காரியங்கள் நீங்கள் நம்ம அரசாங்கத்தில் விளையாட்டு சார்பாக கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்குற இடத்துல நம்ம தமிழ்நாடு அரசு இருக்கு. சட்டமன்றத்துக்கு ஒரு ஸ்டேடியம் கொடுக்குறாங்க. உலகளவில் நடக்கிற போட்டிகளை பூரா நம்ம சென்னையில் வச்சு நடத்துகிறாங்க. செஸ் போட்டி நடத்துகிறாங்க, கார் ரேஸ் நடத்துகிறாங்க. எல்லா வகையான வசதியையும் நம்ம தமிழ்நாட்டு கொண்டு வந்து தமிழ்நாடை சிறந்த மாநிலமாக்குறதுல, விளையாட்டுத்துறையில் சிறந்த மாநிலமாக்குறதுல முனைப்பாக சிஎம்முடைய துணை முதலமைச்சரும் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட வேலை பார்க்குற ஒரு பாக்கியம் எங்களுக்கும் கிடைச்சிருக்கு. எங்களை வழிநடத்தக்கூடிய அண்ணன் சீனிவாசன் இருக்காரு. என் கூட உறுதுணையாக இருந்து வேலை செய்கிற என் தம்பி சேர்மன் தம்பி மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் இருக்காங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வந்து அடுத்த வருஷ பொங்கல் விழாவில் நாங்கள் கலந்துக்கிறோம். பொங்கல் வாழ்த்துக்களை கூறி நன்றியோடு விரைகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு சங்கடங்களும் மந்திரியை பார்க்குற நேரமெல்லாம் அண்ணனை தான் தேடுவோம். இப்போ கொஞ்சம் ஃபோன் எடுக்கிறது இல்லை. மற்றபடி அவர் அந்த பிஸியின் காரணமாக வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வருடம் பூரா இங்கே வரணும், எங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். அண்ணாச்சி சட்டமன்ற உறுப்பினரும் தம்பியும் சரி இங்கே வரணும் என்று கேட்டு இந்த 3வது 4வதாக பரிசு பெற்ற வீரர்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணாச்சி ஏஆர் சீனிவாசன் அவர்களுடைய திருக்கரங்களால் இந்த பரிசை வந்து அந்த பரிசு அளிப்பதில் நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் பெருமை கொள்கிறது. காந்தி சார் தான் உள்ளே இருக்காரு அந்த கவர்ல.
எங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அதிகாலை நேரத்திலிருந்து இந்த மதிய நேரம் வரை தங்களுடைய பொன்னான நேரங்களை எங்களுடன் செலவிட்டு இந்த மகத்தான விழா வெற்றியடைய எங்களுக்கு விளையாட்டு வீரர்கள் அனைவரும் எப்படி பெருமாளுக்கு ஆதிசேஷன் எப்பயுமே பக்கத்துல இருப்பாரோ அந்த மாதிரி இந்த ஆதிசேஷனா இருக்கிறவர் இங்க செல்வகுமார் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இவரை கேப் இருக்கு, அதாவது அவரை கேப், அதாவது ஆதிசேஷன் இல்லாத பெருமாளை பார்க்கவே முடியாது. இன்னொன்னு, கோயிலுக்குள்ள போகும்போது ஒரு விநாயகரை தொட்டு கும்பிட்டு தான் போகணும். அதனாலதான் அவர் செல்வ விநாயகர் ஆயிட்டார். இந்த செல்வ விநாயகரை தரிசிச்சுட்டு தான் உள்ள போக முடியும். அங்க ஆதிசேஷனை பார்த்துட்டு தான் பெருமாளை பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஆதிசேஷன் எப்படின்னா, சாதாரணமா நம்மெல்லாம் போய் அவங்க முதலாளியெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு இடையிலேயே யாரை தடுக்கணுமோ அவரை அங்கே தடுத்து நிப்பாட்டிடுவாரு. யாருக்கு வழி விடணுமோ அவங்கள வழி விட்டு உள்ள அனுப்புவாரு. வியாபாரத்தில் யார்கிட்ட எதா இருக்கட்டும், நட்பு ஒரு பக்கம், வியாபாரம் ஒரு பக்கம். அந்த மாதிரி தான் அவர் தன்னுடைய வியாபார நோக்கங்கள், தன்னுடைய முதலாளியோட அவருடைய அந்த அவரை எந்த அளவுக்கு காப்பாற்றணுமோ அந்த அளவுக்கு அவர் காப்பாற்றக்கூடியவர். அதில் நட்பை கலக்க விடவே மாட்டார். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்குரியவர். அவர் நமது செயலராக இன்று இருக்கின்றார். அடுத்ததாக கலியுக கண்ணன் எங்க மதுசினி கண்ணன் அவர்கள் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு, அவசரமான காரியமா வந்துட்டாரு. மிக சிறப்பான ஒரு நண்பர், இனிய நண்பர். அப்பப்போ போய்கடி அடிப்பாரு. ரொம்ப சிறப்பான ஒரு பழகுவதற்கு மிக இனிய நண்பர் அவர். அவரின் எங்களுடைய விளையாட்டுக் கழகத்தின் தலைவராக இருக்கிறார். அவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்ததா நம்ம ராமச்சந்திரமூர்த்தி என்று எங்களால் செல்லமாக அழைக்கப்படும் எங்களது உபதலைவர் திரு KAPRR ரவீந்திரன் அண்ணாச்சி அவர்கள். அவர் ஒரு கொடைவல்லன் எங்களுக்கெல்லாம். அப்பப்ப என்ன நம்ம திட்டுனாலும் வாங்கிக்கிடுவார். செல்ல பிள்ளை மாதிரி ஆயிட்டாரு. ரொம்ப டாம் டூம்ட்டு வந்தார். இங்கே வந்தோடனே செல்ல பிள்ளை மாதிரி மாறிட்டாரு. அண்ணாச்சிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் எங்களுடைய பொருளாளர் தங்கமகன் மேனகை ஜுவல்லர்ஸ் திரு சரவணன் அவர்கள் பணமா பார்க்காம செலவழிக்கிறதுக்கு எங்க இதில் அவர் ஒரு பெரிய, எதுனாலும் சரி என்ன செலவுனாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதை செய்யக்கூடிய ஒரு பெரிய நண்பர். அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள். அடுத்ததாக திரு IOB பணிபுரியும் திரு சங்கர் அவர்கள் கொடுத்த வேலையை கரெக்டாக கனகச்சிதம் முடிக்கிறவர். திரு அன்பு செல்வம் அவர்கள் இணை செயலாளர், மரியாதைக்குரிய நண்பர் அவர்கள். அவரும் அதே மாதிரி இந்த கிரவுண்டோட மெயின்டெனன்ஸ் வேலைகளெல்லாம் ரொம்ப கிளியர் கட்டாக முடிக்கிறவர். அது போக இவங்களுக்கு துணையாக திரு ரெங்கநாதன் அவர்கள், திரு கனகரத்தினம் அவர்கள். இந்த குகனோடு நாம் ஐவரானோம் அப்படின்ன மாதிரி செல்வகுமார் அவரை வச்சிருக்காரு. குகனோடு ஐவரானோம், அது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வாக்கியம். இப்போ ராமாயணத்தில் அந்த குகன் அப்படிங்கிற ஒரு பெரிய அவருக்கு ஒரு தனது உடன்பிறப்பு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு பொறுப்பை அவருக்கு ஒரு பதவியை கொடுப்பாரு. அது மாதிரி இங்கே கனகரத்னம் அவர்கள் அங்கிட்டு பாருங்களேன், பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, எப்பயுமே இணைபிரிய மாட்டாங்க. ஆமா, எங்க நாங்க 4 பேர் சகோதரர்கள். குகனோட சேர்த்து நான் இவங்க 5 ஆயிட்டார். ஆக மிகச் சிறப்பானது ஒரு இனிய மாலை வேளை, மதிய வேளை. அனைவரும் எல்லாருமே உணவருந்தி செல்ல வேண்டும். எல்லாருமே இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள், நன்றிகள். அவன் என்று ஒரு அனுபவம் அசையாது, அதான் தில்லைநாதன். அதனால அவர் பேசிட்டே இருப்பாரு, நம்ம கேட்டுட்டே இருக்கணும். இந்த விளையாட்டினுடைய அந்த போட்டியை
நிறைவு செய்கின்ற தருணமாக இந்த தருணத்தை நாங்கள் பார்க்குறோம். விளையாட்டினுடைய நடுவராக பணிபுரிந்த அவர்களை எல்லாம் கௌரவிக்கவும் மரியாதை செய்கின்ற இந்த விழா மரியாதைக்குரிய அண்ணாச்சி நாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு ஒரு நினைவு பரிசு இந்த இன்றைய விளையாட்டு போட்டியினுடைய நாயகன் அண்ணன் சீனிவாசன் அவர்களுக்கு வணங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக அண்ணன் பாண்டி அவர்கள் சார் அன்பு செல்வன் அவங்களையும் விளையாட்டு போட்டியில கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் ஒரு ஸ்டைலோட தான் ராஜோட விளையாட்டு இருக்கும். வில்சன் அபி, செல்வ கணேஷ் அண்ணன் நந்தா, சிதம்பரக்கணி அண்ட் சங்கர், அங்க பாருங்க. ஓகே நல்லபடியாக அந்த கடமையை செஞ்சீங்க, ரொம்ப நன்றி. அதுதான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நம்ம டீம் விளையாண்டாங்கன்னா கூட இன்னொரு நடுவர் இருக்கணும். ரொம்ப அந்த நேர்மையை வந்து பாராட்டணும். இது எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மேடைக்கு வந்தாங்கல்ல சிறப்பு விருந்தினர்கள், தேன்ராஜனாக இருந்தாலும் சரி, அண்ணாச்சி நாகராஜனாக இருந்தாலும் சரி, நாங்க வந்து அவர்கள் நாங்கள் பார்க்கின்ற முகம் கிடையாது. ஆனா இதை இவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம் என்று சொல்லி அவர்களுக்கும் நாங்க வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம். ரொம்ப அருமையா மார்க் விளையாண்டாங்க, அபி விளையாண்டாங்க, அவர்களுக்கும் நன்றி. ராஜேஷ் ராம்குமார் மிக நீண்ட நேரம் விளையாண்டாங்க. அந்த விளையாட்டு போட்டி தான் ரொம்ப நல்ல நீண்ட நேரம் இருந்துச்சு. அவர்களுக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். முதலிடம் பரிசு வாங்கின தம்பி வைரமுத்து எல்லாருக்கும் நன்றிகள் சொல்லி இந்த இரண்டாவது பரிசை பெறுவதற்கு தம்பி மாரிசம் எப்படா பிரியாணி சாப்பிடணும்னு இருக்கான். ஆமா, இருந்தாலும் முடிச்சிருவோம். முதல் பரிசு தம்பி ராம்குமார் சோபன் நம்ம சொல்ல வேணாம், சாப்பிட போயிட்டாங்க. எப்படா முடிப்பீங்கன்னு அவன் ஒருத்தர் அண்ணன் சீனிவாசன் அவர்களை அழைக்கின்றோம். நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே பிரபு சொன்னாப்புல, கண்டிப்பா இன்னைக்கு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 11 மணிக்கு திரும்ப வந்துடும் அப்படின்னாப்புல. சரி, இப்படியாவது ஸ்டார்ட் பண்ணாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ரியல்லி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு மேட்ச்சு. ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ண டீமுக்கு கண்டிப்பாக பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப செல்வகுமார் அண்டு அதர்ஸு பிரபுலாம் முதல்ல ஒரு 1 வீக்காக அதுக்கான பிளானு, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு திங்ஸு இந்த ஆர்டர் போட்டு இந்த வேலையை அது தனியாக செப்பரேட்டாக ரெகுலர் ஆஃபீஷியல் ஒர்க்கோட சேர்ந்து அதையும் சேர்த்து பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அடுத்து என்ன சொல்கிறது, நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாம் பெரிய என்டர்டெய்னிங் பேமெண்ட் ஃபுல்லாமே செம்ம ஜாலியாக ஓடிடுச்சு. அதுலேயும் எல்லாருக்குமே ஒவ்வொரு பிளேயர்ஸையும் நேம் வைஸாக சொல்லணும்னு சொன்னால் சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கு மேலே முக்கியமாக பாண்டியன் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, நம்ம கிளப்பு, அந்த ஹட்சன் டீமு, வல்லுவன் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, கோல்டன் ஸ்டார், எவ்ரிபடி எல்லாருமே கலக்கிட்டீங்க. இந்த டிஸ்பிளே மேட்சஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களோட கேமும் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா சிறப்பாக இருந்தது. இது பார்க்க என்ன அடுத்து நம்மளும் வேகமாக போய் விளாண்டுறோம்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு என்த்துவை கொடுத்துருந்தீங்க. நல்லா இருந்துச்சு.
மொத்தத்தில் எல்லாருக்குமே தேங்க்ஸ். சீனிவாசன் அவர்கள் அப்படி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது வெற்றி என்பது வந்து எல்லாராலையும் அடையக்கூடிய இலக்கு தான். எல்லாராலையும் இலகுவாக அடையக்கூடிய வெற்றி என்ற இலக்கு அவரவர் உயரத்தை அவரவர் தெரிந்து அதை தொட யார் முயற்சிக்கிறார்களோ அவர்கள் வந்து சிகரத்தின் உச்சியை அடைகிறார்கள். அந்த மாதிரியான சிகரத்தை அடைந்தவர் திரு சீனிவாசன் அவர்கள். அவர்களுக்கு எங்களது மிகப்பெரிய பாராட்டு. தேங்க்யூ, நன்றி.